ஹாய் வீவர்ஸ், பெங்களூர் டிராவல் விளாக்ல இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய கோயில் பாத்தீங்கன்னா எலகங்கால அமைஞ்சிருக்க கரகா ஸ்டாச்சு தான் பார்க்க போறீங்க. இந்த கரகா ஸ்டாச்சு பாத்தீங்கன்னா எலகங்கா ஓல்டு டவுன்ல மகேஸ்வரம்மா தேவஸ்தானத்தால் அமைக்கப்பட்ட ஒரு கரகா ஸ்டாச்சு. கிட்டத்தட்ட 25 அடி உயரத்துல அமைஞ்சிருக்க ஆதிசக்தி திரௌபதி அம்மனோட கரகா ஸ்டாச்சு தான் இது. பெங்களூர்ல நிறைய இடங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. கோயில் ஃபெஸ்டிவல் நடந்தாலே கண்டிப்பா கரக ஃபெஸ்டிவல், அடுத்து பல்லக்கி ஃபெஸ்டிவல் அப்படின்னு தொடர்ச்சியா நடந்துட்டே தான் இருக்கும். அதுவும் இந்த மந்த்ல நிறைய கரக ஃபெஸ்டிவல் பார்த்திருப்பீங்க. நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. அந்த கரகா ஃபெஸ்டிவலை எடுத்துக்காட்டும் விதமாக தான் இந்த ஸ்டாச்சு இந்த வருஷம் பிப்ரவரி 2026 இந்த இடத்துல அமைச்சிருக்காங்க. கரகா வீடியோ பாக்குற நிறைய பேர்த்துக்கும் பெங்களூர்ல கரக ஃபெஸ்டிவலை நேர்ல பாக்குறவங்க, அந்த ப்ரொசெஷனை பாக்குறவங்களுக்கு டவுட் வரலாம். எதற்காக திரௌபதி அம்மன் தன்னோட தலையில மண் பானையில அமைக்கப்பட்ட அந்த பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த கூம்பு வடிவ அமைப்பை தூக்கி கொண்டு ப்ரொசெஷனா போறாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் தரிசனம் கொடுக்கறதுக்காக போறாங்க அப்படிங்கறது டவுட் வரலாம். அதே மாதிரி அந்த அம்மனை ஃபாலோ பண்ணி நிறைய பேரு தன்னோட கைகள்ல கத்திய தூக்கி கொண்டு தன்னோட மார்பிள் அந்த கத்திய அடிச்சு திக்தே அப்படிங்கிற மாதிரி வார்த்தையையும், அதுக்கப்புறம் கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற முழக்கத்தையும் போடாங்க அப்படின்னு டவுட் வரலாம். நானுமே ஃபர்ஸ்ட் டைம் கரகா பாக்குற நேரத்துல டவுட் பட்டேன். அம்மனுக்கு எடுக்கப்படுற அந்த ப்ரொசஷன் அதுல எப்படி கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற கோஷம் இடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு. இது எல்லாமே எதற்காக பண்றாங்க அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன். நாம என்னதான் சிட்டில வாழ்ந்து மாடர்ன் கல்ச்சருக்கு மாறினாலும் நம்மளோட அந்த பழைய பாரம்பரியத்தை மறக்காம தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி பெங்களூர்ல நடக்கக்கூடிய கரகா பல்லக்கி ஃபெஸ்டிவல் தான் அதற்கு சான்றா இருக்கு. இப்போ ரீசெண்டா தமிழ்நாட்டுல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல நடந்த மதுரை மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம், அதுக்கப்புறம் அழகர் ஆத்துல இறங்குறது எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் ஒரு காலத்துல நிகழ்ந்த புராண நிகழ்வை எடுத்துக்காட்டும் விதமாக தான் இந்த கரகா ஃபெஸ்டிவலை பண்ணிட்டு இருக்காங்க. திரௌபதி அம்மன் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சக்தியோட அவதாரமா மகாபாரதத்துல தோன்றின பாஞ்சாலி தான் பாண்டவர்களோட மனைவியா திகழப்படுறவங்க. கிராமப்புறங்கள்ல அந்த திரௌபதி அம்மனை எப்படி காக்கும் கடவுள்னு சொல்றோமோ, அந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு கடவுள் அப்படின்னு சொல்றோமோ, அந்த மாதிரிதான் திரௌபதி அம்மன் வழிபடப்படுறாங்க. அதாவது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சக்தியோட, அதாவது பார்வதி தேவியோட ஒப்பிட்டு அப்படின்னு தான் சொல்றாங்க. முற்காலத்துல வாழ்ந்த கொடிய அசுரனான திம்மசுரனை அழிக்கிறதுக்காக திரௌபதி அம்மனுக்கு மேல ஆதி பராசக்தியா இறங்கி, அதாவது இந்த கரகத்தை திரௌபதி அம்மனுக்கு தலைக்கு மேல இருக்கக்கூடிய கரகத்தை ஆதி பராசக்தி வடிவுல இறங்குனதாகவும், அதுக்கப்புறம் திரௌபதி அம்மன் தனக்கு ஆர்மி மேன்ஸா தன்னோட சேர்ந்து அந்த அசுரன் அழிக்கிறதுக்காக நிறைய பேர்த்த உருவாக்கி இருக்காங்க. அவங்களதான் வீரகுமாரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ கரகா ப்ரொசஷன் நடந்துட்டு இருக்கும் போது அவங்களோட பின்னாடி சுத்தி கையில வாளோட இருப்பாங்கல்ல, அவங்களதான் வீரகுமாரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ரீசன்ட் டைம்ல அந்த வீரகுமாரஸோட வழி வந்தவர்கள், வாரிசுகள் தான் இப்போ அந்த மாதிரி வீரகுமாரர்ஸா இப்போது செயல்பட்டுட்டு வராங்க, ஆர்மி மேன்ஸா செயல்பட்டுட்டு வராங்க. அந்த வீரகுமாரர்ஸ எப்படி சொல்றாங்கன்னா திக்கலா கம்யூனிட்டி மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு கரகா ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னா அதுல இந்த வாழை ஏந்தியபடி நிக்கிறவங்க எல்லாருமே திக்கலா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான். பெரும்பாலும் அந்த கரகா வச்சு எடுப்பாங்கல்ல, அந்த கரகத்தை எடுக்கிறவங்களும் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாதான் இருப்பாங்க. திரௌபதி அம்மன் கரகம் எடுத்து ஆதி பராசக்தியா மாறினதுக்கு அப்புறம் வீரகுமாரஸோட துணையோடு அவங்க திரிமசுரனை அழிச்சிடுறாங்க, கொன்னுடுறாங்க, மக்களையும் சேவ் பண்ணிடுறாங்க. அந்த ஒரு விஷயத்த காரணப்படுத்தி தான் இப்போதும் பெங்களூர் உட்பட நிறைய இடங்கள்ல, எனக்கு தெரிஞ்சு கர்நாடகால நிறைய இடங்கள்ல பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். திரௌபதி தேவியோட அண்ணனாக தான் கிருஷ்ணர் அறியப்படுறாரு. அதே மாதிரி பார்வதி தேவியோட அண்ணனாக விஷ்ணு பகவான் இருக்கிறாங்க. விஷ்ணு பகவானோட அவதாரங்கள் எல்லாத்தையுமே நாம கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு தான் சொல்றோம். இப்ப பிராண நிகழ்வுகளின்படி திம்மசுரனை ஆதி பராசக்தியான திரௌபதி தேவி கொல்ற நேரத்துல வீரகுமாரர்கள் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லனால கோவிந்தா திரௌபதி தேவிய, அதாவது ஆதி பராசக்திய வழிநடத்தி போய் தான் அந்த அசுரனை கொன்னதா பிராண நிகழ்வு இருக்குது. அதை தொடர்பு படுத்தி தான் இப்போ இருக்கக்கூடிய திக்கல கம்யூனிட்டி, அந்த வீரகுமாரர்களோட வாரிசுகளான இந்த
அந்த திகல கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க வந்து திரௌபதி தேவியோட அந்த ப்ரொசஷன் நடக்கிற நேரத்துல அவங்க கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற கோஷத்தை போடுறாங்க. அசுரனை அழிச்சதுக்கு அப்புறம் ஆதிபராசக்தியான திரௌபதி தேவி தான் உருவாக்குன வீரகுமாரர்களை வருடம் வந்து பார்க்க வருவதா கூறினதாகவும் கூறுவாங்க. அதை எடுத்துக்காட்டும் விதமாக தான் இப்போதும் அந்த கம்யூனிட்டி, அந்த வாரிசுகளா இருக்கக்கூடிய திகல கம்யூனிட்டி மக்கள் வந்து இந்த கரகா ஃபெஸ்டிவலை எடுத்து நடத்துறாங்க. இப்போ அப்படி கரகா எடுக்கிறவங்களுக்கும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து இருக்குது. இப்போ கரகா எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து அவங்களோட கையை அந்த கரகத்துக்கு மேல வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரிதான் ரூல்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய ரூல்ஸ் இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சுனா கண்டிப்பா அதை கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். தெரிஞ்சுக்கிடாதவங்களும் தெரிஞ்சுக்கிடுங்க அப்படிங்கிறதுக்காக. பெங்களூர்ல நடக்கக்கூடிய இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் ரொம்பவே பிரமிக்க வைக்குது. ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்கும் போது எவ்வளவுதான் நாகரிகமா மாறினாலும் அந்த பழைய பாரம்பரியம் அப்படிங்கிறது அந்தந்த ஊர் மக்களிடையே இருந்துகிட்டு தான் இருக்கு. அதாவது பியூர் கன்னடிகாஸ் கிட்ட இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். நீங்களும் நம்புறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் ஏதாவது தவறா சொல்லியிருந்தாலோ இல்லைன்னா ஏதாவது சொல்ல மறந்திருந்தாலோ அதையும் கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க.